சரி வாரெல்லாம் கையில் செயின் போட்டு கழுத்தில் இதை போட்டு இடுப்பில் போட்டு ஒரு ஜாதி வாக்கில் கட்டெல்லாம் வெட்டு ஒரு ஜாய் வாக்கெல்லாம் வார வந்து உட்காரு ஒரு ஜாய் கராட்டைப்பட வந்து உட்காரணும். வழிநடத்தப்படுற முறையில் உள்ள பிரச்சனை வந்து உட்கார்ந்தாச்சு பாரு. அவங்கள்ட பழக்கப்பட்ட முறை ஒன்றிருக்கிற. இப்போ நான் பயம் பண்ணுறேன், பயம் பண்ணி போட்டுட்டு சகோதரர்களே நீங்கள் எல்லாம் தனித்தனியாக உங்களோட பாவங்கள் எல்லாட்டும் முறையிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்றத போல இப்போ உங்களோட பார்க்குற எல்லாரும் கையை தூக்கி கொண்டு இருக்கிறேன். அழுகுறாக்களையும் பார்க்குறேன், அந்த கையை தூக்கி கொண்டு அப்படி இருக்கிறத பார்க்குறேன். எல்லாம் முடிஞ்சது பிறகு ஒரு குரூப் வார சரி இந்த கொழும்பு பக்கத்தில் கூட இருப்பாங்க. கொழும்பாக்கள் கூட இருக்கிறாங்க பெரும்பாலும். எங்கே கேட்டாலும் நாம் வாழைத்தோட்டம் நான் வந்து இந்த இங்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வந்து ஹஸ்ரத் இதெல்லாம் நல்லா இருந்த ஹஸ்ரத் துவாண்டோதில்லை ஏன் ஆமின்னு சொல்லணும். என்ன இப்போ நான் துவாண்டோதனுமா அவங்க ஆமி சொல்லணுமா? ஆமி சொன்னால் தான் கிக்காம். என்ன சார் ஒரு துவாண்டோதுங்க சார் ஆமி சொல்லிட்டு போகிறோம். இப்போ என்னண்டா நாங்கள் பழக்கப்பட்ட முறை என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற லெப்பப்பா ஹசரத் மௌலவி ஷேக் என்ன செய்யணும்? இரவில் செய்த பாவம் பகலில் செய்த பாவம் ஆமீன் 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 பூசிட்டு போகணும். ஒரு காலம் அப்படி இருந்தேன். இப்போ நாங்கள் உணர்றையா அது பிழையிலேயே 100,000 மடங்கு அது பிழை. சரியானது என்ன? சரியானது என்ன? தௌபா செய்யணும். பாருங்க, ஒரு வாட்ட சட்டமான ஒரு இளைஞன் வாரான். அவன் இலங்கையை சேர்ந்த ஒத்தன் வந்தால் அழுதிக்கிறான், கண்ணீரோடு அழுதிட்டிருக்கிறான். சார் கொஞ்சம் வாங்கன்னு கூட்டி கொண்டு போய் தூரத்தை வச்சு ஓரமாக வச்சு, எனக்கு இப்போ 34 35 வயசாகுது. நான் இங்கே வந்து பல வருஷம் யாரை கேட்டாலும் வருஷம் கிடக்குத்தான். யாரும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை யாருமே இல்லை. ஏண்டா அந்த நாடு அப்படித்தான் நீக்கம், அங்கே பெருமை தான். யாரை கேட்டால் பெரிய நீண்ட காலம்தான். சாரி இப்போ அவர் சொல்கிறார் வந்து எனக்கு தாத்தா தங்கச்சி எல்லாம் இருந்து அவங்க எல்லாரையும் வீடு கட்டி நகை நட்டு கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ ஏண்ட உண்மை சொல்கிற பெரியம்மடை சாட்சியிலே 2 பிள்ளைகளுக்கு அந்த 2 பேரையும் வீடு கட்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் முடிக்கணும்னு சொல்கிறேன். நான் இப்போ அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஹஸ்ரத் நான் நிறைய தடவை விபச்சாரம் செஞ்சிட்டேன். நான் இந்த நாட்டில் அனுபவிக்காத பெண்களில் அனுபவிக்காத நாட்டு பெண்கள் எல்லா நாட்டு பெண்களையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு தௌபா இல்லைன்ட்டு தான் நான் நினச்சி கொண்டிருந்தது வரைக்கும். ஏன்னா நான் அப்படித்தான் கேட்டிருக்கிறேன். எனக்கு பயானில் அப்படித்தான் நான் கேட்டிருக்கிறேன். இப்போ கூட பயானை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வருது. எனக்கு தௌபா இருக்குது, நம்பிக்கை ஒன்று வருது. உண்மையில் எனக்கு இருக்கான்ற உனக்கு இருக்கு வாப்பா அப்படின்ற உங்களுக்கு இருக்கு. நானா தௌபா இருக்கிறேன், எனக்கு மன்னிப்பிக்கா? அவனுக்கு அதிசயம். கையப்படி தங்கம் உனக்கு மன்னிப்பிக்கு யோசிக்கா, நீ மன்னிப்பு கேளுண்டா அழுகுறான். இதுக்கு பிறகு நான் இந்த பாவத்துக்கு போக மாட்டேன். இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? வழிநடத்தப்பட்ட முறப்பில. என்ன முறப்பில? உனக்கு தௌபா இல்லை, உனக்கு தௌபா இல்லை, உனக்கு தௌபா இல்லை. 99 கொலை செஞ்சு 100 கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம். 100 பேரை கொலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு கிடைச்ச மார்க்கம் இஸ்லாம் என்றால் பாவ மன்னிப்பு முக்கியம். அதுக்கு நான் மீண்டு போக மாட்டேன் என்ற உறுதியோட பாவத்துக்கு நான் களையணும். நிபந்தனை இருக்கிற தௌபாவுக்கு என்ன நிபந்தனை? முதலாவது பாவத்தை விடுவது, 2வது செஞ்ச பாவத்துக்காக கவலைப்படுறது, 3வது இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வது. அடியான் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் 4வது ஒரு நிபந்தனை அட்டாகும். என்ன? அடியானோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை திருப்பி கொடுப்பது. என்ன சொத்தை பிடிச்சிட்டீங்க, காணியை பிடிச்சிட்டீங்க, என்ன கடன் தர வைக்கிறீங்க, இதெல்லாம் திருப்பி கொடுத்துடுறது. இந்த 4ம் சேர்ந்து வரது தௌபா. என்ன பாருங்க, இப்போ எங்கள்கிட்ட கிளிப்புள்ள தௌபா இல்லையா? இரவில் செய்த பகலில் செய்த ஆமி சொல்லிட்டு போகிற தௌபா இல்லை. இப்போ எது இருக்குது? நான் செல்ஃபாக ஏண்ட பாவங்களை முன்னு கொண்டு வந்து வச்சு கேட்குற தௌபா ஈக்கிறம்மா. இதில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் மறுமையில் அடுத்ததாக உங்களோட பேர் அல்லாஹ் நீதிமன்றத்தில் நீங்கள் ஏறுற, நான் ஏறுற, உங்களையும் என்னையும் திகாரி மக்கள் மட்டும் பார்க்கல, உங்களோட மாப்பிள்ளை புள்ள மட்டும் பார்க்கல. யார் பார்க்குற? முழு உலகமே பார்க்குற. பில்டிங்குகள் ஒன்றுமில்லை, மரம் செடி கொடி ஒன்றுமில்லை, மலைகள் ஒன்றுமில்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு
ஃபுல்லாக ஒரு சமதரையாக பூமி இருக்கும். முன்னாசிரத்தில் இருக்கின்றவர் எப்படி துல்லியமாக கேட்பாரோ ஆக பின்னாசிரத்தில் இருக்கின்றவர் அதை விட துல்லியமாக அதே அளவு துல்லியமாக தெளிவாக கேட்பார். அது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். ஊசி விழுந்தாலும் அமைதி கேட்கிற இடம், அமைதி பேணக்கூடிய இடம். ஊசி விழுந்தாலும் கேட்கிற அளவுக்கு அமைதி பேணுகின்ற இடம். யாரும் பேச்சு இருக்கா இல்லை ஹம்சா இருப்ப, அதாவது காலடி சத்தம் சரசர இந்த சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்காது. எல்லாரும் இப்படி இருந்து ஏண்ட நிலைமை என்ன ஆகுமோ, அடுத்தது நானா, அடுத்தது நானா, அடுத்தது என்ன தானே என்று யோசிக்கிற இடம். இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை என்ன ஏத்துற, நீ செஞ்ச பாவம் ஞாபகமா, ஞாபகம் ரப்பே. களவெடுத்தாய் ஞாபகமா, ஞாபகம் ரப்பே. பொய் சொன்னாய் ஞாபகம் ரப்பே. விபச்சாரம் செஞ்சாய் ஞாபகம் ரப்பே. இப்படி செஞ்சாய் ஞாபகம் 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 ஞாபகம். முகம் மாறிக்கொண்டே வருமாம். இவன் கவலை எல்லாம் என்ன தெரியுமா, ஒன்றே நான் நரகத்துக்கு போகிறேன், ரெண்டே கணவனுக்கு செஞ்ச துரோகம் என் மாப்பிட பார்த்து கொடுங்க, மாப்பிடவனுக்கு இப்படி எல்லாம் நடிச்சு நல்லவளாக இருந்தேன், அவனுக்கு செஞ்ச துரோகம் அம்பலமாகுது. என் பிள்ளைகளோட முன்னுக்கு உம்மை நான் இழிவுபட போகிறேன், என் பாப்பா உம்மா முன்னுக்கு இழிவுபட போகிறேன், ஊர் மக்கள் முன்னுக்கு, ஃப்ரெண்ட் முன்னுக்கு, எல்லாரும் நான் இழிவாக போகிறேன் என்ற ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்குமா. அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே கவலைப்படாத, நீ ஒரு நாள் பச்சாதாபப்பட்டு கண்ணீர் விட்டு கத்தி அழுது துவா செஞ்சு அதுக்கப்புறம் சந்தர்ப்பங்கள் கிடைச்ச நேரத்தை நீ பாவம் செய்யல, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன் ரப்பு எதையும் பதியாமைக்கு இல்லை பதிஞ்சிருக்கிறான் நீ விளங்கணும், அதுக்கு தான் ஞாபகப்படுத்தினேன். திரும்பி பாருன்னு திரும்பி பார்த்தா லா ஹவுலா குவத்தா பில்லா ஒரு திரை போடப்பட்டு அவனும் அல்லாஹ்வும் மட்டும் அதுக்குள் இருக்கிறான். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. அல்லாஹ் மட்டும் யாருமே காணல, யாருமே காணாம ரப்பு மறைச்சு விசாரிக்கிறவன் யாராயிருப்பான் தெரியுமா? யாராயிருப்பான்? உலகத்தில் பச்சாதாபப்பட்டு அழுது கேட்டவனாக இருப்பான். எங்களுக்கு அதுக்கு போகலாம், அதுக்குள்ள போக வேண்டிய நாட்கள்ல நாங்க இருக்கிறோம். அல்லாஹ் அருள், நாங்கள் இந்த பள்ளிட முகவரியை அறியலண்டா, இந்த குர்ஆன் சுன்னாட இந்த அமைப்புக்குள்ளே நாங்கள் வரலண்டா, நாங்களும் எங்கேயோ ஒரு பள்ளியில் வைத்து 27 உட்காந்து லைலிகா நஹாரிகா சிர்ரியா ஜஹரியா பூசிட்டு வரவங்களாக தான் இருந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வோட தௌஃபீக் என்ன தெரியுமா, அது எல்லாத்தையும் ரப்பு மாற்றி எங்களுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை தான் இப்படி ஒரு இடத்த எங்களுக்கு தந்தான். இப்போ நீங்கள் ஒன்றை வழங்குங்க, நான் செஞ்ச பாவங்கள் மலையளவுக்கு இருக்குது, அது நிச்சயமாக மன்னிக்கப்படும். கியாமுல் இருக்கு பாருங்க, சுஜூதை நீட்டுறாங்க, அதில் ஒரு துவா தான், அல்லாஹ் மக்ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆஹிரஹு வஅலானியத்தஹு வசிர்ரஹு. கட்டாயம் அந்த துவா பாடமாயிக்கும். அந்த துவாட நுணுக்கம் நுட்பம் ஆழமானது. யாழ் என்ன பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ, கண்ணுக்கு விளங்காத பாவம், பளிச்சுன்னு விளங்கின பாவம், ஆரம்பமாக செஞ்ச பாவம், கடைசியாக செஞ்ச பாவம், பகிரங்கமாக செஞ்ச பாவம், ரகசியமாக செஞ்ச பாவம், எல்லாத்தையும் மன்னிச்சு கொண்டு கேட்குற ஒரு அமர்வு தான் சுஜூத். அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஃபுலைல் இப்னு இயால்னு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். இவர் ஃபுலைல் இப்னு இயால் ஹுராசான், இதை பற்றி சொல்லி முடிக்கிறேன்னா, ஃபுலைல் இப்னு இயால் இவர் யாருண்டா தாபிகள் பின்னுக்கு வந்த ஒரு மனிதர், மகாபாவி, ஒரு கெட்ட மனிதர். எப்படின்றால் ஃபுலைல் இப்னு இயால் என்றவர் வழிப்பறிக்கொள்ள மங்கொள்ளக்காரன், கத்தி முனையில் கொள்ளை அடிக்கிறது, இதுதான் வர்ற வேலை. நல்ல கட்ஸானால் வீட்டில் உம்மை மாறு, ஏய் தின்னு இல்லாட்டி ஃபுலையிலுக்கு கொடுப்பேன் பாரு, வாயப்பத்து ஃபுலையிலுக்கு கொடுப்பேன் பாருன்னு பயம் காட்டுற அளவில் இருந்த ஒரு ஆள். ஆனால் நல்ல வசீகரமாக கட்ஸான ஒரு ஆள். வெட்ட வேலை போகிற அப்படி ஒட்ட கத்தியை காட்டுற எடுக்கிற களவு, இதுதான் வேலை, மங்கொள்ள அடிக்கிறது தான் வேலை. அல்லாஹ் டேர்னிங் பாயிண்ட் எங்கே வைக்கிறேன்னு தெரியவா? இது நல்லா கேளுங்க. ஃபுலைல், அல்லாஹ் ஒரு மனிதனை மாற்ற நினைச்சால் இது ஒன்று போதும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கொடுக்க நினைச்சால் அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் பெருசு. ஃபுலைல் இப்னு இயால் வழிப்பறிக்கொள்ள மங்கொள்ள கோஷ்டி தலைவர் தன்னை காதலியை சந்திக்கிறதுக்காக சிவரில் ஏறுறார். ஒரு அறிவிப்பு. இன்னும் ஒரு அறிவிப்பில் ஒரு சிவரில் ஏறுறாரு கொள்ளை அடிக்கிறதுக்காக. கூரையை பிரிச்சுட்டாரு, உள்ளு கட்டி பார்க்குறாரு. ஒரு வயோதிபர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டு மகள் வாப்பாக்காக சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறார்.
இவர் இப்போ குதிக்க ரெடி. வயோதிபர் ஓதுறாரு, அலம் யனிலில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு தாங்க செய்கிற பாவங்களை விட்டுட்டு மாறுறதுக்குள்ள நேரம் இன்னும் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளங்கள் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஃபோனில் சீரழிகிறது, பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது, ஆபாசம் இருக்கிறது, மோசமான செய்கிறது, மௌத்தை பற்றி அச்சம் வரலையா? நீங்கள் மாற மாட்டீங்களான்னு அர்த்தம் உள்ள ஒரு வசனம் மலாருன்னு வந்து ஃபுலைல் முடியாத காதில் சலாருன்னு பட்டதோட ஃபுலைலுக்கு ஒரு உதறல் நடுக்கம். பலா யா ரப் ஆன், ரப்பே வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது சரி சாக ஃபுலைல் ரோட் நடுவே கத்திக்கொண்டே வாரார். ஃபுலைலுக்கு வந்துட்டு, ஃபுலைலுக்கு வந்தது, நான் திருந்த போகிறேன், நான் மாற போகிறேன் சொல்லிக்கொண்டு வந்தவர் இருட்டில் வந்த ஒரு இடத்துல நிற்கிறார். நின்றால் ஒட்டக சுமை அளவு பொருளாதாரத்தோட 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் போன ஒரு குரூப் வந்து நிற்கிறாங்க. வருஷ ஷாம், சிரியா, பலஸ்தீன் அப்படி அந்த ஏரியாவுக்கு மாத கணக்கில் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு போய் வித்துட்டு வார தண்ட மனைவி பிள்ளைகளை மாத கணக்கில் பிரிஞ்சுட்டு வாரவங்க ஒரு இடத்துல முகாமிட்டு இரவு நிற்கிறாங்க, பேசிக்கொள்கிறாங்க. அடே 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் புள்ள ஊட்டியை பிரிஞ்சு தேடிட்டு வர பொருளாதாரம் இது. நாங்கள் இருக்கிற ஏரியா எங்கே? ஃபுலைல்ட ஏரியா. ஃபுலைலுக்கிட்ட மாட்டினோம், செத்தோம், அவ்வளோத்தையும் புட்டிங்க எடுத்துட்டு நாங்கள் இன்னைக்கு நைட்டுக்கு நிற்போம், காலையில் போம். இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிற? ஃபுலைல் ஓடி வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஃபுலைல்ட கண்ணால் கண்ணீர் சரசரண்டோடு, யாரெல்லாம் நான் இவ்வளோ மோசமானவேனா, என்னை பற்றி சமூகம் இவ்வளோ தப்பாக நினைக்குதா, ரப்பே நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் அப்படிப்பட்டவன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி ஓடினார் 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 ஓடினார். ஹுராசான்லேருந்து எங்கே ஓடுறார் தெரியுமா? கஅபத்துல்லாஹ்க்கு ஓடினார். அழுதார் அழுதார் அழுதார், பாவங்கள் ஒப்புவித்தார், மன்னிப்பு கேட்டார். ரப்பே என்னை மன்னிச்சுக்கோ, நான் செய்ய மாட்டேன், நான் மங்கோல் அடித்தது உண்மை, நான் களவெடுத்த உண்மை, நான் பிழை செஞ்சது உண்மைன்னு சொல்லி அழுது அழுது மன்னிப்பு கேட்டார். படித்தார், நல்ல மக்களோட சூழலை மாற்றினார், நம்ம மக்கால வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு ஆபித் அல் ஹரமை மக்கா மதீனா ரெண்டுக்கும் மிகச்சிறந்த வணக்கசாலின்னு ஒருத்தரோட பேர் அடிச்சிங்கன்னு சொன்னால் கூகுள் இதை சர்ச் பண்ணி தர யார் தெரியுமா? ஃபுலைல் இப்னு இயால். அன்றைக்கு கொள்ளக்காரர், இன்றைக்கு ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லான்னு வரும். என்ன வேணும்? தௌபா வேணும். உங்களோட இன்னும் நீண்ட நேரம் கழிக்க ஆசை, ஏதோ ஏண்ட பலகீனம், மனித பலகீனம். இன்னும் ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டேன், 11 மணிக்கு சரியாக ஸ்டார்ட் ஆகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இன்ஷால்லா கட்டாயம் இதுக்குள்ளே போடையில் மாதிரி நான் கட்டாயம் போட்டு 2 ஹவர் உங்களுக்கு ப்ரோக்ராமோட செய்கிறதை பார்க்குறேன், மன்னிச்சுக்கிறோம். பேசுகிறது தான் நோக்கமல்ல, அல்லாஹ் நாடினால் இப்போ நான் பேசின சப்ஜெக்ட் உங்களுக்கு போதும். இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, எப்படி மன்னிப்பு கேட்க போகிறீங்க? அடியான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் பேசி கிசி தீர்மானிச்சுக்கோங்க. இதை பேசுகிறதால பிளவு வரும், பிரச்சனை வரும்னு சொன்னால் மைனி நான் உங்களை பார்த்து புறம் பேசிக்கிறவா, வாங்க முசாபா சரி வாங்க மோந்துக்கிறோன்னு சொல்கிறேன்மே, உங்களோட மைனியை பற்றி நீங்கள் புறம் பேசி இப்போ வைத்து மைனி கொஞ்சம் வாங்கி நான் தௌபா செய்ய போகிறேன். உங்களையும் நானவையும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரிச்சுட்டேயா, நான் தான் தங்க நல்லா வாழுவாய், இப்படியெல்லாம் தௌபா செய்ய அப்படியெல்லாம் இல்லை. எதாவது பிரச்சனை வேணும் அதை விட்டுடுங்க, சரியா? அல்லாஹ்கிட்ட முழுமையாக ஒப்படைங்க. இதுக்கு பிறகு நான் சேஞ்ச் தான், நான் மௌத்தை பார்த்து வாழ்கிறேன், எனக்கு மன்னிப்பு தேவை, சரியா? கட்டாயம் இங்கே உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. உங்களோட சொந்த வீடு, உங்களோட வீடு, உங்களோட ரூம், உங்களோட இடம், எழும்புங்க. 11 ரக்காத்தை தொழுவிட்டீங்களா? கட்டாயம் தொழுவிட்டு தான் போங்க. வீட்டுக்கு போனால் முழு செஞ்சதுக்காக 2 ரக்காத் தொழலாம், சரி தொழவும் தேவையில்லை. தொலையிலாக கலப்பை இழிக்கிறீங்க, பிரச்சனையே இல்லை. தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க, குர்ஆன பெரட்டுங்க, ஒரு 2-3 தாளை ஓதுங்க, அப்படியே உட்காருங்க, நினைங்க செஞ்சதுகள். எவ்வளோ துரோகம் செஞ்சுக்கிறேன், என்னை படைச்சவனுக்கு எவ்வளோ பேர் அநியாயம் செஞ்சுக்கிறேன், நான் மனுஷனா எவ்வளோ செஞ்சுக்கிறேன், எல்லாம் விடுங்க. யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன், இதுதான் காரணம், நான் இப்படி செஞ்சேன், இதுதான் அல்லாஹ் காரணம் சொல்ல விருப்பம், இதுதான் காரணம். இல்லை நான் இப்படி செஞ்சேன், இதுதான் காரணம். அல்லாஹ் காரணம் சொல்லுவதை விரும்புவான். இந்த காரணங்களால் செஞ்சேன் ரப்பே, இனிமேல் செய்ய மாட்டேன், நிச்சயமாக செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு கோண்டு கேட்குற நேரம் உங்களை அறியாமல் கண்ணால் சரசரண்டு கண்ணீர் வரும். அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள நாட்கள் இந்த நாட்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை என்னையும் பொருந்து கொள்ளட்டும். ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய நல்ல அடியார்கள் அவனை எங்களை ஆக்கி வைக்கட்டும். நாளை மறுமையில் விசாலமான சொர்க்கத்தில் வீர் நடைபெறக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் அல்லாஹ் என்ன உங்களை ஆக்கி வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோட முடிவு கொண்டு வாரேன். இன்னும் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு அமைஞ்சால் கட்டாயம் நாங்கள் சந்திப்போம். இல்லைன்னா நோன்புக்கு பின்னால் சரி ஒரு கிளாஸை போட்டு சரி நாங்கள் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் எல்லோரும் கபூல் செய்து கொள்வானாக.
உங்களோட பெருமதியான துஆக்கள்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. என் வாப்பா கபூரில் இருக்கிறார், அவரையும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னித்து நிரந்தரமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு யாரோட பாவங்களை எல்லாம் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹ் ஸய்யாத்தி ஹஸனாத், யாரோட பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுறோம், பாவங்கள் நன்மையாக மாற்றுறான். அப்படிப்பட்ட நல்லவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களில் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்து வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.